ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ரோஹித் இப்போ இன்விடேஷன் அடிச்சு வாங்கிட்டு வராரு. அதை வாசிச்சும் காமிக்கிறாரு ஷர்மிளாட்ட. வெண்பா அதை எதையும் கவனிக்காம உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஷர்மிளா சொல்றாங்க, நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறீங்க மாப்பிள்ள. என்னோட மகளோட கல்யாண பத்திரிக்கையை நீங்க படிக்கும் போது நான் கேட்கிறப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேபியா எதையுமே கண்டுக்காம நீ பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு வெண்பாட்ட கேட்குறாங்க. நான் இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் படிச்சுட்டு இருக்கிறேமா, நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. ரோஹித்துக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு ஷர்மிளா கேக்குறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அத்தை, நான் உடனே போகணும் அப்படின்னு ரோஹித் சொல்றாரு. நானும் உங்க கூட வரேன் மாப்பிள்ள, இது மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வேற சொல்றீங்க, நீங்க வேற பதட்டமா இருக்கிறீங்க அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் இப்ப அங்கிருந்து போயிடுறாரு. வெண்பா சாந்திட்ட சொல்றாங்க, கண்டிப்பா ரோஹித் அவன் சம்பந்தப்பட்ட ஆளை தான் பார்க்க போவான், அவன் எங்க போறான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. பீச் பக்கமா போறாரு ரோஹித். என்னமா அந்த ஆளு பீச் பக்கமா போறாரு அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. வெண்பா சொல்றாங்க, நம்ம அன்னைக்கு ஃபாலோ பண்ணும் போதும் அவன் இதே சைடு தானே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித்தை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ரோஹித் இப்போ அவரோட வீட்டுக்கு போறாரு. வீட்டு வாசல்ல அவங்களோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு ரோஹித் கேக்குறாரு. கடன்காரங்க வந்து கடனை கொடுத்தாதான் வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடை பூட்டு போட்டு பூட்டிட்டாங்கடா அப்படின்னு சொல்றாங்க ரோஹித்தோட அம்மா. இவங்க பேசிட்டு இருக்கிறத இப்போ வெண்பா சாந்தி ரெண்டு பேருமே ரோஹித்துக்கு தெரியாம மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீடியோவும் எடுத்துடுறாங்க. 2 லட்சம் ரூபாய் தானம்மா, நான் கண்டிப்பா ஏற்பாடு பண்ணிடுறேன், நீ கவலைப்படாம இருமா அப்படின்னு ரோஹித் சொல்றாரு. வேற வழி இல்ல, அத்தைட்டு கேட்ட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்றாரு ரோஹித். அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதியோட மனசாட்சி இப்போ பாரதிட்ட பேசுது. கண்ணம்மா கேட்ட கேள்வினால இப்போ தலைவலி வந்து உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு கேக்குது. கண்ணம்மா சொன்ன மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று நீ எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க, அதனாலதான் நானே நேர்ல வந்து அட்வைஸ் பண்ணலான்னு வந்துட்டேன் அப்படின்னு மனசாட்சி சொல்லுது. யார் யாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா உண்மை தெரியும் அப்படின்னு அட்வைஸ் பண்றீங்கல்ல, நீங்களே இப்போ ஏன் லட்சுமிக்கும் உங்களுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூடாது அப்படின்னு கேக்குது. அவசியமே கிடையாது, நான் கண்ணம்மாவை சந்தேகப்படல, அவ தப்பு பண்ணிட்டான்னு நான் முழுசா நம்புறேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. ஏன்னா நான் 2 தடவை டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. அந்த டெஸ்ட் ரிசல்ட் தப்பா கூட இருக்கலாம்ல அப்படின்னு மனசாட்சி சொல்லுது. நீங்க பார்த்தது வெறும் ஃபர்டிலிட்டி டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லுது. லட்சுமிக்கும் உங்களுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது மேட்ச் ஆயிடுச்சுன்னா லட்சுமி உங்களோட குழந்தை தான் நிரூபணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா கண்ணம்மாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களோட சேர்ந்து வாழ்ற வழிய பாருங்க அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆகல அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாலியா வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப என்னன்னா லட்சுமிக்கும் எனக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதானே, நான் எடுக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. கண்ணம்மா இப்போ அவங்க வராங்க பாரதி பார்த்து பேசுறதுக்கு. அந்த பேஷண்டோட ஹஸ்பண்டுக்கும் அவங்களோட குழந்தைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஏற்பாடு பண்ணியாச்சு, நாளைக்கு பிளட் சாம்பிள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே இதுக்காக என்கிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு பாரதி கேட்கிறாரு. உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஏற்பாடு பண்ணியாச்சு, உங்களுக்கு எப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு கண்ணம்மா கேட்கிறாங்க. பாரதி பதில் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. கண்ணம்மா நினைக்கிறாங்க, என்ன டிஎன்ஏ டெஸ்ட்னு சொன்னதும் டாக்டர் இப்படி எழுந்து போறாரு அப்படின்னு சிரிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பாரதி டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாரா, உண்மையை தெரிஞ்சுப்பாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.